அக்கா, இந்த பழைய கிழிஞ்ச பட்டு புடவைய வச்சு என்ன பண்ண போறா? இதெல்லாம் தூக்கி போடு. என்னது தூக்கி போட போறியா? அதோட வேல்யூ என்னன்னு தெரியுமா உனக்கு? எல்லாமே பழைய கிழிஞ்ச பட்டு புடவை, இதுல என்ன வேல்யூ இருக்க போகுது? இதுல என்ன வேல்யூ இருக்கா? திருச்சியிலேயே பாரம்பரியமிக்க பழைய பட்டு புடவை வாங்குற கடை ஒண்ணு இருக்கு. நீ பீரோல இருக்கிற பழைய கிழிஞ்ச பட்டு புடவை எல்லாம் எடுத்து பேக் பண்ணு. நம்ம திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் ஃபெமினா ஷாப்பிங் மால் FSMல இருக்க ஸ்ரீ காஞ்சிபுரம் பட்டு சென்டர் போலாம். ஏன் கூட வா. வணக்கம், காஞ்சிபுரம் பட்டு சென்டர். அண்ணே, இதுல நிறைய கிழிஞ்ச பட்டு புடவை எல்லாம் வச்சிருக்கேன். பாத்துட்டு என்ன வேல்யூ வருதுன்னு சொல்லுங்க. ஓகே மேடம், உட்காருங்க. புடவைகளை பார்த்துட்டு எவ்வளவு போகுங்கிறத நான் சொல்றேன் மேடம். மேடம், இந்த சாரி வந்து முத்து ஊசி சாரின்னு சொல்லுவாங்க மேடம். ஒரு சாரி 45,000 ரூபாய் போகும் மேடம். இந்த சாரி ஊசி சாரின்னு சொல்லுவாங்க மேடம். இது வந்து 32,000 ரூபாய்க்கு போகும் மேடம். இந்த சாரி வந்து 28,000 ரூபாய்க்கு போகும் மேடம். மேடம், இருக்கிற சாரியிலே இதுதான் மிகப்பெரிய ஓல்டு சாரி. 42,000 ரூபாய் வருது மேடம். ஆக மொத்தம் உங்களுக்கு வந்து 1,47,000 ரூபாய் வருது மேடம். என்னது 1,47,000 ரூபாயா? உண்மையதான் சொல்றீங்களா? ஆமா மேடம், நம்ம கடை வந்து இன்னைக்கு நேரத்துல இல்ல மேடம். எங்க தாத்தா செஞ்சு, அப்பா செஞ்சு, இப்ப நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் மேடம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க இடைத்தரகர்கள் வைத்து வாங்குறது இல்ல. அந்த இடைத்தரகர்களுக்கு தரக்கூடிய பணத்தை நாங்க நேரடியா பார்ட்டிகளுக்கே கொடுக்குறோம். அண்ணே, 3,000 ரூபாய் கூட போட்டு 1,50,000 ரூபாய் கொடுத்துருங்க மேடம். 3,000 ரூபாய் தானே மேடம். இந்த புடவைக்கு ஒரிஜினல் புடவை தாராளமா கொடுக்கலாம் மேடம். நாங்க சந்தோஷமா கொடுக்குறோம். நீங்க திருப்தியா போங்க, நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. இப்ப தெரியுதோட வேல்யூ. இது என்னால தானே? அப்ப எனக்கு தான் சொந்தம்.